Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கர்த்தர் அற்புதத்தின் தேவன். வானத்தின் மதகுகளை நிச்சயமா திறக்கிறார். பல நேரங்களிலே மனுஷருடைய வாழ்க்கையிலே வானத்தின் மதகுகள் திறக்கப்படுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அனுபவித்தும் பார்த்திருக்கிறேன். நீங்களும் சிலர் அனுபவித்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சிலர் அனுபவித்து பார்க்க போறீங்க. கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறக்கும் போது மனுஷனுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்கள், பெரிய அதிகரிப்பு, பெரிய பெருக்கம் ஒன்று உண்டாகிறது. ஆகவேதான் இந்த வானத்தின் மதகுகளை குறித்து நான் இன்னும் தீர ஆராய முற்படுகிறேன். வானத்தின் மதகுகளை தேவன் வானத்தில் உண்டாக்குகிறாரா? வானத்தின் மதகுகள் என்றால் என்ன என்பதை குறித்து கொஞ்சம் கவனிக்க வேண்டும். வேதத்திலே வானத்தின் மதகுகள் என்கிற வார்த்தைகள் பல இடங்களில் வருகிறது. இவைகளெல்லாம் பார்த்தால் ஒட்டுமொத்தமாக 3 காரியங்கள் அங்கே தெரிவிக்கப்படுகிறது நமக்கு வானத்தின் மதகுகளை குறித்து. ஒன்று, வானத்தின் மதகுகள் திறக்கப்படும் போது தேவன் வானத்தின் விண்டோஸ் ஆஃப் ஹெவன், வானத்தின் மதகுகளை திறக்கும் போது முதல் காரியம் என்ன? ஒரு ஜன்னலை திறந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஜன்னல் மூடி கிடக்கும் போது, உள்ள ஒரு ரூம்ல அடைபட்டு கிடக்கும் போது, ஒரு ஜன்னலை திறக்கும் போது எப்படி ஒரு புது காட்சியை காண்கிறோமோ, ஒரு புது தரிசனம் நமக்கு உண்டாகிறது. புது காரியத்தை தரிசிக்கிறோம், புதிய காரியங்களை பார்க்கிறோமோ. ஜன்னல் எட்டி பார்க்கும் போது வெளியே தெரியுதெல்லாம் இதுவரை பார்க்காத காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. இதுதான் முதல்ல நடக்கிறது. ஜன்னல், வானத்தின் மதகுகள் என்று சொன்னால் அது ஒரு ஜன்னலை போல திறக்கப்படுகிறது. இதுவரை காணாத புதுமையான காரியங்களை நாம் காண ஆரம்பிக்கிறோம். இந்த விதத்திலே வேதத்திலே இது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2வது விதம் என்ன என்று சொன்னால், வானத்தின் மதகுகள் என்கிற வார்த்தைகள் வரும்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2வது காரியம் ஆக்சஸ். ஆக்சஸ் என்று சொன்னால், மதகுகள் என்று சொன்னால் அதன் வழியாக வர முடியும், போக முடியும். ஒரு பாசேஜ் வே, அது உள்ள போகிறதுக்கு வெளியே வருகிறதுக்கு ஒரு வழி உண்டாகிறது. நான் சொல்லுகிறேன், வானத்தின் மதகுகளை கர்த்தர் திறக்கும் போது தேவன் நமக்காக வைத்திருக்கிற அனைத்து காரியங்களும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அது திறக்கப்படுகிறது. நமக்கு ஆக்சஸ் கிடைக்கிறது, நாம் நுழைய முடிகிறது, பெற்றுக்கொள்ள முடிகிறது, வாங்கி கொள்ள முடிகிறது. தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிற காரியங்களை அதன் மூலமாக நமக்கு கொடுக்க முடிகிறது. அதுதான் 2வது. முதல்ல விஷன், ஒரு புதிய காட்சி. 2வது ஆக்சஸ், ஒரு புதிய வழி. ஆக்சஸ் என்று சொன்னால். 3வது அபண்டன்ஸ், ஒரு பெரிய ஏராளம் தாராளம் உண்டாகிறது, நிறைவு. வானத்தின் மதகுகள் என்கிற வார்த்தை வேதத்தில் உபயோகப்படுத்தும் போது பார்த்தீர்கள் என்று சொன்னால், எப்படி வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டு அங்கிருந்து காரியங்கள் பொழிந்தருளப்படுகிறது என்று பேசப்படுகிறது. முதல் முறை இந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படும் போது வேதத்திலே முதல்ல எங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது? நோவாவின் காலத்திலே உண்டான வெள்ளத்தை குறித்து வேதம் சொல்லும் போது, அது எப்படி அந்த வெள்ளம் உண்டானது என்று சொல்லும் போது சொல்லுகிறது, பூமியின் அடியில் இருக்கிற தண்ணீர்கள்லாம் மதகுகள்லாம் உடைத்து கொண்டு வெளியே வந்துதான். தண்ணீர்லாம் பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணிகள் பூமியை உடைத்து கொண்டு வெளியே வருகிறது. அது மட்டும் இல்ல, வானத்தின் மதகுகளும் திறக்கப்பட்டு அங்கிருந்து மழை பொழிந்தருளப்படுகிறது. அவ்வளவு பெரிய வெள்ளம் எப்படி வந்தது? வெறும் மழை பொழிஞ்சதுனால இல்ல, 2 பக்கமும் இங்கிருந்து உண்டாகிறது, அங்கிருந்து உண்டாகிறது. சொல்லும் போது வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. எப்படி மழை பொழிந்தருளப்பட்டது, ஓயாமல் பெய்து அப்பேற்பட்ட ஒரு வெள்ளம் உண்டானது என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் தான் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர். கர்த்தர் நமக்கு போதுமானவருக்கு அதிகமானவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தர் பேரில் கண்களை வைக்கிறது குறித்து தான் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவைகளை கர்த்தர் எப்படி சந்திக்கிறார், எவ்வளவு அருமையாய் சந்திக்கிறார், செய்கிறார் என்பதை குறித்து தான் பார்த்து வருகிறோம். ஆகவே ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். God is all we need. கர்த்தர் தான் நமக்கு தேவை. கர்த்தர் பேரில் தான் நாம் கண்களை வைக்க வேண்டும். அவர் வானத்தின் மதகுகளை திறக்கும் போது நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு உண்டாகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சரி, இந்த 3 காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஒரு புதிய காட்சி. வானத்தின் மதகுகள் திறக்கும் போது அங்கே என்ன இருக்குதுன்னு இதுவரை காணாத ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 2வது, ஒரு புதிய வழி. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைய பொழிந்தருளப்பட ஒரு புதிய வழி. 3வது, ஒரு பெரிய அபரிதமான ஏராளம் அங்கே உண்டாகிறது, நிறைவு அங்கே உண்டாகிறது, பொழிந்தருளப்படுகிறது, நிறைவு.
இன்னொரு காரியம், வானத்தின் மதகுகள் எப்படி திறக்கப்படுகிறது என்று வேதவசனம் போதிக்கிறது. வானத்தின் மதகுகள் என்றால் என்னன்னு 3 காரியம் சொல்றாச்சு. இன்னும் 2 காரியம் சொல்லுகிறேன். அது என்னவென்றால், எப்படி வானத்தின் மதகுகள் திறக்கப்படுகிறது என்பதை குறித்து 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், திருப்பம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையில கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, பலகணிகள்ன்றது தான் மதகு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என்ன, எப்படி திறக்கப்படுகிறது வானத்தின் மதகுகள்? நாம் கொடுக்கும் போது, தசமபாகங்களை செலுத்தும் போது, இதெல்லாம் செய்யும் போது அங்கே பரலோகத்தின் மதகுகள், வானத்தின் மதகுகள் திறக்கப்படுகிறதாம். அப்படி திறக்கப்படும் போது இடங்கொள்ளாமற் போகும் அளவுக்கு ஆசீர்வாதம் உண்டாக ஒரு வழி உண்டாகிறது. எண்ணி பார்க்க வேண்டும். கொடுப்பது வானத்தின் மதகுகளை திறக்க செய்கிறது. ஒரு திறவுகோல் மாதிரி வச்சிருக்கார் கர்த்தர், ஒரு கீ மாதிரி. அங்க திறக்கணும்னா இங்க இந்த கீயை போட சொல்றார். கொடுக்கும் போது அங்க மதகுகள் திறக்கப்படுகிறது. அதை விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, நான் கொடுக்கும் போது வானத்தின் மதகுகளை திறக்கும்படியாக அது ஒரு திறவுகோலா இருக்கிறது. இடங்கொள்ளாமற் போகிற அளவுக்கு ஆசீர்வாதம் என் மேல் பொழிந்தருளப்படுகிறது. இதெல்லாம் விசுவாசிக்க வேணும். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, அந்த மதகுகளை மூடியே வச்சிருக்க எனக்கு விருப்பம் இல்லை, திறக்க விரும்புகிறேன். திறக்கிறதுக்கு ஒரு திறவுகோலை உங்க கையில கொடுத்துருக்கேன். அதுல ஒரு திறவுகோல் என்ன? கொடுப்பது. அது ஒரு திறவுகோல். தசமபாகம் அது ஒரு திறவுகோல். 2வது திறவுகோல் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். லூக்கா 3:21-22. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க, வானம் திறக்கப்பட்டது. வானம் திறக்கப்பட்டதாம். வானம் திறக்கப்படணும்னு நம்புறீங்களா? வானம் திறக்கப்படக்கூடிய நேரங்கள் உண்டா? வானத்தை தேவன் திறக்கிறாரா? வானத்தின் மதகுகள் திறக்கப்படுகிறதா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. நான் நினைக்கிறேன் 2வது திறவுகோல் என்னன்னா ஜெபம். ஜெபம் பண்ணும்போது, நம்முடைய விசுவாசத்தினாலே நாம் ஜெபிக்கும் போது வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது, மதகுகள் திறக்கப்படுகிறது. அங்கிருந்து என்ன உண்டானது? திறக்கப்படும் போது சும்மா திறக்கப்படல. பாருங்க என்ன உண்டாகிறது என்று சொல்லி, பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினால் வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன் உம்மில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். வானத்திலிருந்து கதவுகள் திறக்கப்பட்ட போது தேவன் அங்கிருந்து பேசுகிறார், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று. சரி, அப்போஸ்தலர் நடபடிகள் திருப்பவும் 2ஆம் அதிகாரம், அங்கேயும் நாம் பார்க்கிறோம் இதே காரியத்தை தான். அப்போஸ்தலர் 2:1 முதல். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். எப்படி? எல்லாரும் ஒன்று கூடி அங்கே அந்த வீட்டிலே கூடி வந்தார்கள். பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு ஜெப நேரமாக இருக்கிறது. ஒரு மனம் என்கிறது ஜெபத்திலே அவர்கள் ஒருமனப்பட்டு அந்த நேரத்தை ஜெபத்திலே அவர்கள் செலவழிக்கிறார்கள். பார்ப்போம் 16ஆம் வசனம் என்ன நடந்தது என்று பேதுரு சொல்லுகிறார். இதை குறித்து, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாளில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரன் குமாரத்தையும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அடுத்த வசனம் சொல்லுவது, ஊழியக்காரன் மேலும் என் ஆவியை அந்நாட்களில் நான் ஊற்றுவேன். அப்போ வானம் திறக்கப்படும் போது ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். இவர்கள் ஜெபத்திலே அங்கே தரித்திருக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும்படியாக ஒருமனப்பட்டு அப்படி ஜெபத்திலே காத்திருக்கும் போது அங்கே வானம் திறக்கப்படுகிறது. அங்கிருந்து ஒன்று உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் என்பதையெல்லாம் காண்கிறோம் இங்கே.